அதே மாதிரி முருகனை வழிபடக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் கைலாயமலை எதுனா, சிதம்பரம் எதுனா, கோவில் எதுனா, ஒரே ஒரு கோவில் தான் திருச்செந்தூர் மட்டும்தான். அங்க திரிசுந்தரர்கள்னு சொல்லக்கூடிய முருகனை பூஜிக்கக்கூடிய அடியார்கள் கூட்டம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்காக இருந்ததாக அதனுடைய தல வரலாறு நமக்கு சொல்லுது. திருசுந்தரர்கள் கூட்டத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பெயர் வென்றிமலை கவிராயர்னு பெயர். இந்த வென்றிமலை கவிராயரை குழந்தையிலே கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க, பள்ளிக்கூடத்துல. ஆனா என்னன்னா பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்பு ஒட்ட மாட்டேது. உண்மையை சொல்லுவாங்களே, படிப்பு வரலைன்னா தான் பெரிய ஆளாவாங்கிற மாதிரி அப்பவே அப்படி இருந்திருக்கும் போல். அவருக்கு என்னமோ படிப்புல நாட்டம் வரல. முருகான்னு முருகன் மேலதான் அவ்வளவு நாட்டம். சரி, அப்பா அம்மா என்ன பண்றாங்க, கோயில போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஐயர் கூட்டத்தோடையே அந்த குழந்தை அப்படியே கூடையே உட்காந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய ஒரு கட்டத்துக்கு மேல இந்த திரு அமுதுன்னு சொல்லுவாங்க. சுவாமிக்கு நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சுவாமிக்கு நெய்வேதி